ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பூசணிக்காய் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் துருவின பூசணிக்காய் எடுத்துக்கலாம். அதோட ஜூஸ் தான் நாங்கள் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். முந்திரி, ஒரு கப் சர்க்கரை, எள்ளு, நெய், இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம துருவின பூசணிக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பூசணியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி இந்த நெய்யில் நம்ம வறுக்கும்போது தான் அந்த பூசணியோட ஸ்மெல் போய் நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ அந்த பூசணியோட தண்ணி இருக்குது பார்த்திங்களா, எனக்கு அது 1.5 கப்பு வந்துச்சு. அந்த தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு லிட் வச்சு நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடணும். இந்த தண்ணி நல்லா வத்தினா தான் நம்ம பூசணி நல்லா வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வற்றி வற்றி நல்லா வற்றி இருக்கும். இப்போ நமக்கு நல்ல தண்ணி வற்றி நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப் பூசணி, துருவின பூசணி எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் ஒரு கப் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/4 கப் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துறேன். நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ரெட்டிஷாக நல்லா வந்திருக்கு நமக்கு. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பூசணி ஹல்வா ரெடி. நல்லா முந்திரி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பூசணி ஹல்வா ரெடி. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாவ், எவ்வளோ ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக நம்ம பூசணி ஹல்வா ரெடி. மேலே கொஞ்சம் முந்திரி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூசணி ஹல்வா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.